வணக்கம் உறவுகளே. உங்களை மற்றவர்கள் புறக்கணிக்கிறார்களா? இந்த புறக்கணிப்பு பற்றி இன்று பேசலாம் என்று இருக்கின்றேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் விழாக்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று. எந்த இடத்தில இந்த புறக்கணிப்புகள் வருகிறதென்றால், ஒரு விழாக்கள் சரி, திருமண நிகழ்வுகள் சரி, கொண்டாட்டங்கள் சரி, இவற்றில் சிலரை சிலர் புறக்கணிப்பது உண்டு. இங்குதான் மிக முக்கியமாக நாங்கள் பேச வேணும். ஒரு விழா அல்லது ஒரு கொண்டாட்டம் என்றால் அது ஒரு மனிதனுக்கு மகிழ்வை கொடுக்கின்றது, அந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றது, புத்துணர்வை தருகின்றது. இப்படியான விழாக்களுக்கு போகும்போது ஒருவித புத்துணர்வும் ஒரு சுறுசுறுப்பும் ஒவ்வொரு மனிதனுக்கு ஏற்படுவது வழக்கம். காரணம், அவர் முதல் படித்த ஒரு நண்பராக இருக்கலாம், சொந்தக்காரராக இருக்கலாம், அந்த திருமண பந்தத்தில் இணைகிறார்கள், அல்லது ஏதாவது ஒரு கொண்டாட்டங்களில் பலரை சந்திக்கும் போது ஒரு மகிழ்ச்சியான தருணங்களாக இருக்கின்றது. இந்த வகையில்தான் ஒரு விழா நடத்துபவர் அந்த விழாக்களுக்கு வருபவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேணும், அவர்களை வரவேற்க வேணும், அவர்களை புறக்கணிக்க கூடாது. ஆனால் சில விழாக்களில் அழைப்பிதழ்கள் கொடுத்து வருபவர்களையும் புறக்கணித்த சம்பவங்கள் இருக்கின்றன. இலக்கிய விழா சரி, பாராட்டு விழாக்கள் சரி, எந்த விழா என்றாலும் ஒரு காலத்தில் தாயகச் சூழலும் ஒற்றுமையான ஓரணியில் திகழக்கூடிய ஒன்றை உருவாக்க வேண்டுமென்றால் அது விழாக்களாகத்தான் அமைந்தது. என்றால் விழா ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற ஒன்று. ஆனால் இன்று அது மாறிப்போய்விட்டதோ என்று ஒரு எண்ணம் தோன்றுகிறது. என்றால் நாங்கள் போயினால் அந்த விழாக்களில் நாங்களே போய் இருக்கணும், நாங்களே எடுத்து குடிக்கணும், நாங்களே சாப்பிடணும் என்ற அளவுக்கு இன்றைக்கு விழாக்கள் வந்துவிட்டது. அது ஒரு புறம் இருக்குது. ஆனால் இந்த புறக்கணிப்பு என்று நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் போகிறீங்கள், ஒரு பேசக்கூடியவர் வருகிறார் என்றால் நீங்கள் அந்த விழாக்கு உங்களை அழைத்தவர்கள் பேசுவதற்காக. ஆனால் அந்த விழா மேடையில் உங்களை ஏற்றவில்லை என்றால் உங்களுக்கு அது ஒரு புறக்கணிப்பாக இருக்குமோ இல்லையோ? அதுபோல ஒரு நூல்கள் சரி அல்லது ஏனைய விடயங்கள் செய்யும்போது அதில் புறக்கணிப்பது நல்லதில்லை. ஏனென்று கேட்டால், இந்த புறக்கணிப்பு ஒருவருடைய மனதை பாதிக்க பண்ணுகிறது என்பது உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றாக இருக்குது. ஆதலால் நாங்கள் மனிதரை மனிதராக மதிக்க வேண்டும், அதுவும் புனிதர் போல் மதிக்க வேண்டும் என்பது. ஏனென்றால் அன்பு செய் என்று தான் சொல்லுகிறது. எந்த விடயத்தை அன்பே சிவம் என்று தான் திருமூலரன் சொல்லுகிறார். அப்படி அன்பு செய்து ஒருவரோடு ஒருவர் இன்பமாக இணைந்து நடத்துகிற விழாக்கள் தான் எங்களுக்கு இன்பமயமாக இருக்கும். இப்படி ஒரு 4 இடத்துல புறக்கணிப்புகள் நடந்தால் ஒரு மனிதன் அந்த விழாக்களுக்கே போக முடியாத ஒரு சூழல் அவனுக்கு அமைந்துவிடும். ஏன் இந்த விழாக்கு போய் என் ஒரு நன்மை இல்லை, தீமையாகவே இருக்கும், ஆதலால் என்ற மனம் முடிய வேணுமென்றில்லை, நான் இப்படியே இருந்து விட்டு போகலாம், ஆனால் விழாக்களில் கலந்து கொள்ள வேண்டாம் என்ற மாதிரி வந்துவிடும். ஆகவே தான் நாங்கள் மிக கவனமாக இருக்கணும். குழந்தைகளையும் இப்படித்தான் புறக்கணிக்கக்கூடாது. ஒரு குழந்தையையும் வையாதே பாப்பாண்டு பாரதியாரும் அழகாக பாடியிருக்கிறார். ஆதலால் நாங்கள் எல்லோரையும் இணைத்து அவர்களுடைய அன்பை பெறுவதுதான் மகிழ்ச்சி. ஆதலால் புறக்கணிப்புகள் இனியும் வேண்டாம், அதை புறந்தள்ளி நல்ல வரவுகளாக அமைப்போம்.